கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ரோமர் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. அன்பானவர்களே, இந்த வார்த்தை வசனம்தான் நாம் தியானிக்கும்படியே நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஆமென்ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அல்பாவும் உபயோகாவுமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் நம்மோடு கூட இருக்கிறார். அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம் இருதயங்களை நாம் கவலைப்பட்டு ஒரு வேதனையோடும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய வார்த்தை வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறவராகவும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனாக மாத்திரமல்ல, நம்மோடு கூட நாம் பலனற்று போய் இருக்கும் நேரத்திலும் கூட நம்மோடு கூட உறவாடுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென்ஹல்லேலூயா. அன்பானவர்களே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற இந்த வார்த்தை வசனத்தை கொண்டு நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார். ஆமென்ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று இந்த வார்த்தை வசனத்தையும் யாரோ ஒரு சிலருக்கு கொடுக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். உன் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. இம்மட்டுமாய் உன்னை வழிநடத்தின உன் எபினேசராகிய கர்த்தராகிய நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் பாடுகளை உன் அலைச்சல்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். நீ எதை குறித்தும் கலங்காதே. உன்னை என் உள்ளங்கையில் பொதிந்து வைத்திருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நான் ஏற்ற நேரத்திலே என்னாலே உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக உங்களோடு கூட தான் இருக்கிறேன். நான் இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிற தேவன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று இப்படியாய் நம் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளும் கூட ரோமர் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருக்கிறவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு என்று இந்த வசனத்தை கொண்டு மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம்சாமி, நீர் ஒருவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகவும் அப்பா சகாயங்கள் செய்கிற தேவனாகவும் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அப்பா, உம்முடைய அன்பு விலையேற பெற்றதுப்பா. அந்த அன்பான வார்த்தை வசனங்கள் எங்களை கர்த்தாவே உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அதற்காக மனதார நன்றி செலுத்துகிற சுவாமி. ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ